அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அகத்தியன் இல்லையா, சாதி மறுப்பு கிறிஸ்தவத்தில் பேசக்கூடிய நபர் சகோதரர் அகத்தியன் அவர்களுக்கு எதிராக காவல்துறையில் ஒரு நபராலே மனு அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது அவர் சார்ந்த திருச்சபைக்கு அவரை செய்தி கொடுக்க, பிரசங்கம் கொடுக்க அழைத்திருந்த நிலையில் அவரை நீங்கள் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற பேரில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அது எனக்கு அந்த மனு ஒரு நண்பரால் தெரிந்த நபர்கள் மூலமாக எனக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதை வாசித்து பார்த்துட்டு அது அடிப்படையில் நாம் ஒரு சில விஷயங்களை நம்ம பேச போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மனுதாரர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய தரப்பிலும் ஒரு சில நியாயங்கள் இருக்குது. அவர் அகத்தியன் அவர்களுக்கு எதிராக அவர் மனு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் எழுதியிருக்கிற ஒரு சில நியாயமான விஷயங்களும் அதில் இருக்குது. அதனால் அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இதை பார்த்துட்ருக்கிற நபர்கள் அவர் அகத்தியன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், இதில் முழுக்க நான் அவருக்கு ஆதரவாக மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய எதிர்பார்ப்பை மாற்றிக்கொள்ளுங்க. நான் இந்த வீடியோவில் ஒரு நடுநிலையில் இருந்து தான் நான் இந்த சூழ்நிலையை நான் அலச போகிறேன். ஓகே, முதலாவது அந்த மனு அது யார் கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லி நான் உங்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. அதே நேரத்தில் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாளையங்கோட்டையை சேர்ந்த ஒரு நபர். ஓகேவா, பாளையங்கோட்டையை சேர்ந்த ஒரு நபர் இங்கே இருக்கிறாரு. அவருடைய சொந்த ஊர் வேற ஒரு ஊர். ஆனால் அவர் இங்கே இருக்கிறது பாளையங்கோட்டையில் இருக்கிறாங்க. இங்கேருந்து அவங்க அந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் மனுவில் பொருள் என்ன பொருள் கொடுத்துருக்குது அப்படின்னா, இணையதளம் மூலமாக கிறிஸ்தவ மதத்தை பற்றியும் நாடார் கிறிஸ்தவ ஊழியர்களை பற்றியும் இழிவுபடுத்தி பதிவிடுவது தொடர்பாக. ஓகே, திரும்ப வாசிக்கிறேன். இணையதளம் மூலமாக கிறிஸ்தவ மதத்தை பற்றியும் நாடார் கிறிஸ்தவ ஊழியர்களை பற்றியும் இழிவுபடுத்தி பதிவிடுவது தொடர்பாக. அதாவது கிறிஸ்தவ நாடார் ஊழியர்களை இழிவுபடுத்தி அவர் அகத்தியன் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மனு எங்கே கொடுக்கப்பட்டிருக்குது, காவல்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அவர் எழுதியிருக்கிறது என்னன்னா, ஐயா, நான் மேல் குறிப்பிடப்பட்ட முகவரியில் குடியிருந்து வருகிறேன். கிறிஸ்தவ நாடார் பிரிவை சேர்ந்தவன் ஆவேன். நான் யூடியூபில் அநேக கிறிஸ்தவ நிகழ்வுகளை கேட்டு வருகிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் ஒன்று போட்டிருக்கிறாங்க. சேனலில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை போட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டேன். மேற்படி நிகழ்ச்சியை நடத்திய எதிர்மனுதாரரான அகஸ்டின் என்கிற அகத்தியன் என்பவர் கிறிஸ்தவ நாடார் இனத்தை பற்றி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். கிறிஸ்தவ நாடார்கள் சாதி சாயம் பூசி மற்ற சாதி கிறிஸ்தவர்கள் வெறுப்படையும் வகையில் பேசியுள்ளார். ரைட். இதில் முதலாவது நான் இதில் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, நான் மேலே குறிப்பிட்ட முகவரியில் குடிந்து வருகிறேன். கிறிஸ்தவ நாடார் பிரிவை சேர்ந்தவன் ஆவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அதாவது இந்த மனுவை எழுதிய நபருக்கு கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாத ஒரு நபராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது அவர் சார்ந்த ஒரு சிஎஸ்ஐ திருச்சபை, அது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை. அந்த கிராமத்து திருச்சபைக்கு அகத்தியனை அழைச்சிருக்கிறாங்க. இல்லை, இவரை நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வேகத்தோடு போய் அவருக்கு பதிலாக வேறு ஆளை நீங்கள் கூப்பிடணும், அவர் நிகழ்ச்சியை நடத்துவதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மனு அவர் கொடுத்துருக்கிறார். இப்போது இதில் அடிப்படை பிரச்சனையே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தன்னை யாராக, இந்த மனுவை கொடுத்த நபர் தன்னை யாராக கருதுகிறார் அப்படிங்கிறது தான். இதுதான் ஒரு அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அவர் பாருங்களேன், எவ்வளவு வெளிப்படையாக தன்னுடைய அறியாமையினால் பாருங்கள், நான் கிறிஸ்தவ நாடார் வகுப்பை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். கிறிஸ்தவத்திலே சாதி கிடையாது. கிறிஸ்தவம் என்பது சாதி என்கிற ஒன்றை அது அனுமதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவர் தொடர்ந்து தான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதாகவும் அவர் நினைக்கிறாரு. அதே நேரத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவன் என்றும் அவர் நினைக்கிறார். இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பது குறித்த ஒரு புரிதலே இல்லாமல் தான் ஒரு பெருங்கூட்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குறாங்க. நான்
இவர் வந்து தன்னை கிறிஸ்தவ நாடாராக தன்னை வந்து அடையாளப்படுத்துகிறாரு. நான் நாடார் மட்டும் பற்றி சொல்லலை. இன்றைக்கி வந்து நம்முடைய இங்கே நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாதி பிரிவுகள் இருக்கு இல்லையா? கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசிகள் ஆனதுக்கு அப்புறமும் அவங்கள வந்து தங்களை வந்து இந்த ஒரு சாதி பிரிவை தாங்கள் சார்ந்தவர்கள் தான் என்பதாகவே தங்களை கருதி கொள்கிறார்கள். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் கிறிஸ்தவம் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, நற்செய்தி என்றால் என்ன என்பதை குறித்த அடிப்படை புரிதல்களை கூட பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய திருச்சபைகள் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கிறிஸ்தவ நாடார் அப்படின்னு சொல்லி போடும்போது அது வந்து தவறான புரிதல் அப்படி கிடையாது. கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ தேவர், கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ முதலியார், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து போட முடியாது. கிறிஸ்தவர் அவ்வளவுதான், கிறிஸ்தவர் அதோட முடிஞ்சது. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கு பகுத்தறிவுவாதிகள் கூட சாதி என்பது மிக மிக தவறானது என்பதை வந்து மிக தெளிவாக பேசுகிறாங்க. சாதியம் என்று பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த விதமான அறிவியல் அடிப்படையும் கிடையாது. அறிவியல் ஆதாரபூர்வமான எந்த ஒரு விஷயமுமே இல்லாத ஒரு விஷயம் அது. தன்னை வந்து ஒரு தமிழ் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டா கூட அதில் வந்து ஒரு அடிப்படை விஷயம் இருக்குது. தமிழ் என்பது ஒரு மொழி, தமிழ் மொழி பேசுகிற ஒரு கிறிஸ்தவன். அப்போ தமிழ் கிறிஸ்தவன், மலையாள கிறிஸ்தவன், தெலுங்கு கிறிஸ்தவன், ஹிந்தி கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு மொழி அடிப்படையில். இந்திய கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் கூட சரி, ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவன், தமிழ்நாட்டு கிறிஸ்தவன், இந்த மாதிரி வந்து நாம் என்ன செஞ்சுக்கலாம். இருக்கக்கூடிய ஒரு விஷய அடிப்படையில் வந்து நாம் ஒரு அடையாளத்தை சொல்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சாதி என்கிற ஒன்று, அதற்கு எந்த விதமான அடிப்படையுமே கிடையாது. இனம் இருக்குது, நான் இனம் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சாதி என்கிற ஒன்று, ஒரே இனத்துக்குள்ளேயே பல்வேறு சாதியாக பிரிந்திருக்கக்கூடியதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமுமே இல்லாத ஒரு விஷயத்தை தொடர்ந்து இருப்பதாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து சாதியம் அப்படின்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வேறு வேறு சாதிகளாக தங்களை கருதி கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் அதில் பிரச்சனை இல்லை. அப்படி மட்டும் இருந்துட்டு ஆக்சுவலாக அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சாதி அப்படிங்கிறது என்ன? ஒரு நபர் பிறக்கும் போதே இந்த சாதியில் தான் பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் எந்த சாதியில் பிறந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் அவர் உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ இருக்கிறார். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி அப்படின்னு படிநிலைகள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த படிநிலைகள் இருக்கிறனால ஒரு நபர் வந்து உயர்ந்த சாதியில் பிறந்து விட்டார் என்பதனால அவர் கடைசி வரைக்கும் உயர்ந்த சாதியாகவே இருப்பார். ஒருவர் தாழ்ந்த சாதியிலே அவர் பிறந்துட்டார் அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் தாழ்ந்த சாதியாகவே இருப்பார். ஒரு நபர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும், எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவு பணக்காரனாக ஆனாலும் அவன் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய சாதியை மாற்ற முடியாது. தாழ்ந்த சாதிக்காரன் தாழ்ந்த சாதிக்காரனாகவே இருப்பான், உயர்ந்த சாதிக்காரன் உயர்ந்த சாதிக்காரனாகவே இருப்பான். அந்த படிநிலையிலிருந்து மாற முடியாது அப்படிங்கிற இந்த சித்தாந்தம், இதுதான் முழுக்க முழுக்க நற்செய்திக்கு எதிரானது. 100க்கு 100% நற்செய்திக்கு எதிரான ஒரு விஷயம். ஆனால் பிரச்சனை என்ன, இந்த விஷயம் இந்த மனுதாரருக்கு அதில் கொஞ்சம் கூட புரியலை. ஏன்னா தன்னை வந்து அவர் கிறிஸ்தவ நாடார் என்று ரொம்ப பெருமிதத்தோடு அவர் வந்து தன்னை இந்த இடத்துல தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார். கிறிஸ்தவ அதோட முடிஞ்சது. அதுக்கு மேலே கிறிஸ்தவன் அப்படிங்கிறவன் வேறு எந்த ஒரு இனத்தையும் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு சாதியையும் தன்னுடைய அடையாளமாக என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து இப்போ இந்த அகத்தியன் சாதிக்கு எதிராக பேசுகிறார் அப்படிங்கிறனால அவர் வந்து எங்களுடைய திருச்சபைக்கு அவர் வரக்கூடாது, அவர் நாடார் கிறிஸ்தவ ஊழியர்களை அவர் பேசுகிறார் அப்படின்னு தன்னை மட்டும் அவர் நாடார் அப்படின்னு சொல்லாமல், இங்கே நிறைய அவருடைய ஊழியர்கள், அந்த ஊழியர்களை கூட பார்க்கும்போது பாருங்கள், இவங்களெல்லாம் நாடார் கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படின்னு அவங்கள ஒரு கூட்டம் வச்சுருக்கிறார் பாருங்கள். அதாவது நாடார் கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படின்னு அவர் கொஞ்சம் பேர் வச்சுருக்கிறார். அப்போ அவங்க பார்க்கும்போதே அவருடைய பார்வை எப்படி இருக்கும், இவரெல்லாம் நாடார் கிறிஸ்தவ ஊழியர், இவரெல்லாம் வேறு ஜாதியை சேர்ந்த கிறிஸ்தவ ஊழியர், இப்படி தானே அவர் பார்க்குறார் இந்த மனு எழுதினவர். இவ்வளவு தவறான ஒரு பார்வையோடு ஒரு நபர் தன்னை கிறிஸ்தவராக கருதி கொண்டு ஒரு திருச்சபைக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா இது யாருடைய தவறு? திருச்சபை தன்னுடைய விசுவாசிகளுக்கு நற்செய்தி என்றால் என்ன, வேதாகமம் சொல்லக்கூடிய நற்செய்தி என்பது எது,
வேதாகமம் எந்த சத்தியத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா? எவ்வளவு தெளிவாக வந்து வேதாகமத்தில் இல்லை யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறார்கள். பாருங்க, பிறப்பாலேயே நமக்குள்ள உயர்வு தாழ்வு கிடையாது. அதுதான் உண்மை. ஓகேவா? பிறப்பாலேயே உயர்வு தாழ்வு கிடையாது. ஆனால் வேதாகமம் இயல்பாக இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை கூட ஒன்றாக என்ன செய்யுது? மாற்றுது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றுங்க. எந்த இனமும் எந்த பேதமும் எதுவுமே இல்லை. எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக்குறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லா நபர்களும் தேவனுடைய குடும்பத்திலே அங்கமாக மாறுறாங்க. கடவுளுடைய பிள்ளைகளாக அவங்க மாறுறாங்க. கடவுளுடைய பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒரு பேதமுமே கிடையாது. எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தில் அங்கமாக இருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையுமே கிடையாது. இது வேதாகமம் சொல்லக்கூடியது. ஆனால் கிறிஸ்தவ திருச்சபை, ரொம்ப முக்கியமாக தென்னிந்திய திருச்சபை CSI, தன்னுடைய விசுவாசிகளுக்கு, அல்லது திருநெல்வேலி திருமண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய CSI திருச்சபைகள் தன்னுடைய விசுவாசிகளுக்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு முனைப்பு எடுத்திருக்காங்களா? நான் இந்த வீடியோவை உரிய நபர்கள் மூலமாக நான் வந்து தென்னிந்திய திருச்சபை சேர்ந்த கணம் பேராயர் அவர்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அவங்களுக்கும் அதை பார்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ மூலமாக மதிப்பிற்குரிய பேராயர் அவர்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போது கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, முன்னால் இருந்த மாதிரி இல்லை, இவர் கொஞ்சம் நல்ல பேராயர் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை கேள்விப்படுறேன். ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாரு, கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த திருச்சபையில், முக்கியமாக திருநெல்வேலி திருமண்டலத்தில் CSIயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை, சாதியம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் அந்த சாதிய உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. கிறிஸ்தவம் தன்னுடைய நற்செய்தியின் அடிப்படையிலேயே சாதியத்திற்கு எதிரானது என்கிற புரிதல் 95% கிறிஸ்தவங்களுக்கு திருச்சபையில் இல்லை. அப்போது நீங்கள் வந்து இதை மாற்றுவதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? நான் இந்த மாதிரியான மனுதாரர்கள் வந்து எப்படிப்பட்ட இந்த மனு வந்து எப்படிப்பட்ட மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சுட்டி காட்டுது. அப்போ திருச்சபையில் வந்து எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் இது மிக முக்கியமான ஒரு இஷ்யூ. இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகும். அட்ரஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதை பற்றி கிறிஸ்தவ திருச்சபைகளில் இப்படி இந்த பிரச்சனையை பற்றி எப்பொழுது வெளிப்படையாக பேசப்பட்டது? என்னைக்காவது இதை பற்றி பேசுகிறாங்களா? இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பேசுகிறாங்களா? இல்லை, பேசாமல் வந்து இல்லாத மாதிரி அப்படியே இது பண்ணிக்கிட்டு அப்படியே நடித்து கொண்டு அப்படியே இருக்கிறாங்களா? அதனால் பேராயர் அவர்கள் இந்த மாதிரியான இந்த விஷயத்தை வந்து திருச்சபையில் பேசி, நற்செய்தினா என்ன, நம்ம விசுவாசிகள் அப்படிங்கிறவங்க யார், கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம், நம்ம ஏன் திருச்சபைக்குள்ளாக இந்த மாதிரியான சாதிய பிரிவினையோ, இனப்பிரிவினையோ, மொழி பிரிவினையோ, எந்த ஒரு பிரிவினையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விசுவாசிகளுக்கு நேரடியாகவும் எந்த விதமான இது குழப்பமும் இல்லாமல் நேரடியாக இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ய தான் செய்யணும். அது உங்களுடைய கடவுளாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்குது. இதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த இடத்திற்கான அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மனுதாரர் அகத்தியன் அவர்களுக்கு எதிராக அவர் வந்து இந்த மனுவை கொடுத்துருக்கிறார். அது அவருடைய தவறான புரிதல் மூலமாகத்தான் இந்த மனு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சகோதரர் அகத்தியன் அவரை பற்றி அவர் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் முழுசும் பொய்யானது கிடையாது. அதையும் இந்த இடத்துல நான் வந்து ஆணித்தரமாக நான் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த வீடியோவிலே ஒரு சில விஷயங்களை சொல்கிறதாக வந்து அவர் சொல்கிறாரு. அதில் 1.25 மணி நேரம் நடைபெறுகிற அந்த பேச்சில் 15 நிமிடம் 20 நொடி அதில் சென்னையில் ஒரு கிறிஸ்துவ போதகர் 3000 கோடி உலக வங்கியில் சேர்த்து வைத்திருப்பதாக கூறுகிறார். இந்த மோசடி தனக்கு மிகவும் நம்பத்தகுந்த ஒருவரிடமிருந்து தனக்கு தெரிய வந்ததாகவும் அதற்கு ஆதாரம் உள்ளதாகவும் கூறுகிறார். அவ்வாறு ஆதாரம் இருந்தால் அதனை வருமான வரித்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டுமே தவிர பொது வெளியில் தெரிவிப்பது அரசாங்கத்தை ஏமாற்றுகிற செயலாக உள்ளது. மேலும் ஆதாரத்தை வெளியிடாமல்
அவரை குற்றச்சாட்டி மேற்படி போதகரையும் அவரது செய்திகளையும் கேட்டு வருகிற லட்சக்கணக்கான கிறிஸ்தவ விசுவாசிகளையும் மனவேதனை அடைய செய்கிறது. உண்மைதான். அதாவது இவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு போதகர் 3000 கோடி வேர்ல்டு பேங்கில் சேர்த்து வச்சிருக்கிறார், எனக்கு ஆதாரப்பூர்வமாக தெரியும் அப்படின்னா, அதை ஏன் நீ இங்கே சொல்லிகிட்டு இருக்கிற? அதை போய் நீ போலீஸில் போய் புகார் கொடு, அல்லது அரசாங்கத்துக்கு சொல்லு. ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா ஆதாரத்தை கொண்டு அவங்ககிட்ட கொடு. ஏன் இங்கே பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது உண்மை. இது நியாயமான ஒரு பாயிண்ட். இது பல சூழ்நிலைகளில் அகத்தியன் எனக்கு அது தெரியும், இது தெரியும், எனக்கு அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி ஆதாரப்பூர்வமாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை, இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை, மக்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய அல்லது அவரை பின்பற்றக்கூடிய நபர்களை தூண்டிவிடக்கூடிய, உணர்வுபூர்வமாக தூண்டிவிடக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறார். இவர் கேட்குறாரு, இத்தனை ஆதாரம் இருந்தால் நீ ஏன் இங்கே பேசிகிட்டு இருக்கிற? நீ போலீஸில் கொண்டு போய் கொடுத்து அதை போலீஸில் நீங்கள் அந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நியாயமான ஒரு கேள்வி. மேலும் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவரிடம் வரும் காணிக்கை கிறிஸ்தவ நாடார் மத போதகர்கள் வக்கனையாக வாயில் போட்டுக்கொண்டு செயல்படுங்கள் என அவதூறாக பேசியுள்ளார். கிறிஸ்தவர்களை சாதி ரீதியாக பிரித்து பார்ப்பதே கிறிஸ்தவர்களுடைய பிரிவினையை உருவாக்கி கலவரத்தை உருவாக்க நினைக்கும் கெட்ட எண்ணமாகும். எனக்கு புரியலை. அவர் எழுதியிருக்கிறவர் அவர் என்ன புரிதல் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதே எனக்கு புரியலை. தன்னை ஒரு கிறிஸ்தவ நாடாராக அவர் தன்னை அடையாளம் காட்டுறாரு. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களை சாதி ரீதியாக பிரித்து பார்க்கறது பிரிவினை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா இது என்ன மனநிலை அப்படிங்கிறது எனக்கே புரியல. அவருக்கு என்னன்னு புரிஞ்சு தான் அதை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமே எனக்கு வருது. அது மட்டும் இல்லை, அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் ஒரு 43வது நிமிடத்தில் கிறிஸ்தவ நாடார்களுக்கும் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் சென்னை NLAG சபை போதகர் மோகன் அவர்கள் பிரிவினை உண்டாக்குவதாக ஆதாரம் இல்லாமல் பொய் குற்றச்சாட்டை கூறுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 45வது நிமிடத்தில் கிறிஸ்தவ நாடார்கள் சாதி வெறியர்கள் எனவும் தொடர்ந்து DGS தினகரன் மகன் திரு பால் தினகரன் நாடார்களிடமிருந்து கிடைக்கும் பணத்திற்காக ஊழியம் செய்து வருகிறார் என அபாண்டமாக பழியை சுமத்தியுள்ளார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளாக அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளாக இருந்து செயல்படக்கூடிய அந்த ஊழியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊழியங்களும் கூட ஒரு குறிப்பிட்ட சாதியினரை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி அது மூலமாக வரக்கூடிய அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 50வது நிமிடத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட நாடார் கிறிஸ்தவர்கள் கொலை வெறி பிடித்தவர்கள் எனவும் தன்னை கொலை செய்து விடுவார்கள் எனவும் அபாண்டமாக கூறுவதன் மூலம் கிறிஸ்தவ விசுவாசிகளிடையே சாதி மோதல் மற்றும் கலவரத்தை உருவாக்க திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார். யாரிடமிருந்தாவது கொலை மிரட்டலோ அல்லது தன்னை யாராவது கொலை செய்துவிடுவார்கள் என்ற பயமோ இருந்தால் உரிய காவல்துறை அதிகாரிகளை அணுகி சட்ட பாதுகாப்பை பெற வேண்டுமே தவிர சமூக வலைத்தளங்களில் இவ்வாறு கூறுவது கிறிஸ்தவர்களை பற்றி மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்துவிடும். பாருங்க, உண்மை. இதில் அவர் போட்டிருக்கிறது உண்மை. ரொம்ப முக்கியமாக அகத்தியன் அவர்களோடு கூட நானும் பழக்கத்தில் இருந்திருக்கிறேன். அவர் என்னிடத்தை பேசியிருக்கிறாரு, நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அகத்தியன் அவர் இடத்துல என்ன அப்படின்னா பார்க்குறது என்ன அப்படின்னா, அதை ஒரு இந்த பிரச்சனை அவர் அணுகக்கூடிய இந்த பிரச்சனையை வேதாகம பூர்வமாக அணுகி அதை சரி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணாமல் தன்னுடைய சொந்த பலத்தினால் இதை சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ப்ரமோஷன், தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக அவர் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக தெரியும். சகோதரர் அகத்தியன் அவர்கள் ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா நேரடியாகவே நான் உங்கள்கிட்ட இதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன அப்படின்னா பெரும்பாலான இப்போது அகத்தியன் அவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவர் பேசும்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, பாரு தம்பி, என்னை தவிர வேறு யார் தமிழ்நாட்டில் இதை செய்கிறா? நீயே சொல்லு. என்னை தவிர வேறு யார் தமிழ்நாட்டில் இப்படி இந்த சாதிக்கு விரோதமாக கிறிஸ்தவத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை யார் பேசுகிறான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சகோதரர் அகத்தியன் அவர்களுக்கே நான் சொல்லிக்கிறேன், உங்களை வர உங்களை தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு பல போதகர்கள், என்னை ஆண்டோர்களை நடத்தின பல போதகர்கள் இந்த சாதியம் என்பது எவ்வளவு தவறானது, ஏன் அது கிறிஸ்தவத்திற்கு அந்த சாதியம் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்துக்குள்ளே கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவாக வேதாக பூர்வமாக எனக்கு விளக்கி இதை எப்படி நாம் கையாள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்த பல பக்குவமான பல போதகர்கள் உண்டு. அகத்தியன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர் மட்டும்தான் அங்கே தமிழ்நாட்டில் இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய பிரச்சனைக்கு எதிராக பேசி வர்றாரு, அவரை தவிர வேறு யாருமே பேசலை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரா, இல்லை அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்க ஆசைப்படுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறார். அதாவது அவரை தவிர வேறு யாருமே எங்கள் சாதியை வந்து அதுக்கு அட்ரஸே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படி அவர் நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னா, நான் அவருக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, அதில் உண்மை இல்லை. உங்களுக்கு முன்னாடியே பல நபர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. இதை கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள்ளே பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. இதை அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு வீடியோ எடுக்க தெரிஞ்சனால இந்த மாதிரி யூடியூப்பில் நம்ம பேசுகிறோம். வீடியோ எடுக்க தெரியாத எத்தனையோ போதகர்கள் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த திருச்சபையில் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு சின்ன ஒரு விசுவாச கூட்டத்துக்கு வேதாகமத்திலிருந்து சாதியம் ஏன் தவறானது அப்படிங்கிறத பேசி திருச்சபையை அந்த விசுவாசிகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது உண்மை. ஆனால் தான் மட்டும்தான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசும்போது ஒரு சில நேரத்தில் என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரா அப்படிங்கிறத தான் என்ன தோணுது. அதாவது தனக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் பிளான் பண்ணுறதுக்கு இல்லையா. அதாவது பாருப்பா, நான் தான் இதை செய்கிறேன், நான் வேறு யார் என்னை விட்டால் வேறு யாரும் இதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் பிளான் பண்ணுறதுக்கு திட்டமிட்டு ட்ரை பண்ணுறாரோ அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருக்கிட்டும் அவர் அப்படி தான் பேசுகிறாரு, எப்போ பேசினாலும் அப்படி தான் பேசுகிறாரு. ஆனால் அதை பற்றி புரிதல் இல்லாத ஒரு நபர்கள், ஒரு விசாலமாக பார்க்க தெரியாத நபர்கள் அதை பேசுகிறத கேட்டுட்டு அப்போ ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து அவருக்கு ஆமாம் போடக்கூடிய ஒரு கூட்டம் சேர்த்து வச்சிருக்கிறார். இல்லையே, அவர் மட்டும் பேசலையே, எல்லா நபர்களும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒதுங்கிக்கிறாங்க. ஆனால் நான் அவரை பற்றி ஒரு சில பக்குவம் அடைந்த போதகர்கள் இடத்துல ஊழியர்கள் இடத்துல பேசும்போது, அவரோட இன்டென்ஷன் சரியில்லைப்பா, அவர் சரிப்படாதுப்பா அப்படி தான் வந்து சொல்கிறாங்களே தவிர, யாருமே வந்து பக்குவம் அடைந்த போதகர்கள் யாருமே வந்து அகத்தியன் அவர்களுடைய செயல்பாட்டை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது சாதி ரீதியாக செயல்படக்கூடிய போதகர்கள் அல்ல, சாதியத்தை முழுமையாக எதிர்க்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய பக்குவம் அடைந்த பல நபர்கள் அகத்தியன் அவர்களை புறக்கணிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய செயல்பாடு. இதில் பாருங்கள், இதில் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட நாடார் கிறிஸ்தவர்கள் கொலைவெறி பிடித்தவர்களும் தன்னை கொலை செய்து விடுவார்களும் அபாண்டமாக கூறார். இவன் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உண்மைதான், அதாவது திருநெல்வேலியில், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்களுக்குள்ள சாதிய உணர்வு இருக்குதான்னா இருக்குது, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கல. ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த சாதியத்திற்காகன்னு சொல்லி கொலை பண்ணியிருக்காங்க? அந்த அளவுக்கு எந்த கிறிஸ்தவர்களும் போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு யாரும் போகல. இப்போ எத்தனை வருஷமாக இவர் அகத்தியன் சொல்லிட்டு அலையிறாரு, என்னை அவங்க கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. உண்மையிலே கொலை பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவர் என்னைக்கோ பண்ணியிருப்பாங்களே. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாதுங்க. அதான் அபாண்டமாக அவர் சொல்கிற, அது அந்த மனுதாரர் சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய உண்மை அதுதான். அபாண்டமாக போய் சொல்கிறார், அபாண்டமாக பழி சொல்கிறார். பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பேசணுமே தவிர இந்த மாதிரி அபாண்டமாக பழி சொல்லக்கூடாது. எந்த கிறிஸ்தவர்களும் சாதி நிமித்தமாகலாம் போய் கொலைலாம் பண்ணதில்லை. தங்களுடைய சாதிக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி போயெல்லாம் வந்து எந்த கிறிஸ்தவர்களும் கொலை பண்ணதில்லை. அதுதான் உண்மை. ஆனால் சாதிய உணர்வு இருக்குது, புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதனால் அது வந்து மிக மிக தவறானது, இந்த மாதிரி அபாண்டமாக போய் சொல்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியமாக வந்து அவர் மேலே வைக்கப்படக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நாடார் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மட்டும் அவர் ரொம்ப இதாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் பேசுகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிவினையை உண்டு பண்ணுறதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரர் வந்து சொல்கிறார். அதுவும் உண்மை, பிரிவினை உண்டு பண்ணுறதா இருக்குது. நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ரொம்ப அழகாக வேதாகமம் சொல்லுது, சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானம் பண்ணுற வேலையை இயேசு கிறிஸ்து செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அழகாக சொல்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம், நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகக்கூடிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் கடவுளுக்கு எதிரியாக இருந்த நீங்கள் இப்போது தேவன் உங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார். தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகிருக்கிறீங்க அப்படிங்கிறனால மற்றவங்களோடு கூட நீங்கள் ஒப்புரவாகுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஆண்டவர் எங்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்து யார், அவர் நமக்காக என்ன செய்தார், அவர் அப்படி செய்ததன் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் இடையில என்ன நடந்தது, இந்த ரட்சிப்பு எனக்குள் இருப்பது நிமித்தமாக விசுவாசியாகிய நான் யாராக மாற்றப்பட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியினுடைய நிலை என்ன, கடவுள் எவ்வளவு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு விசுவாசிகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார்,
எனவே விசுவாசிகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் பகைக்கக்கூடாது. இந்த உலக பிரகாரமான அடையாளங்கள் எல்லாவற்றையும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து கிறிஸ்து என்கிற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் எல்லா விசுவாசிகளும் இருக்கிறோம். அவங்க யூதனண்டோ கிரேக்கனண்டோ கிடையாது, அவங்க நாடார்னு கிடையாது, தேவர்னு கிடையாது, பள்ளர்னு கிடையாது, பறையர்னு கிடையாது, முதலியார்னு கிடையாது, உடையார்னு கிடையாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்து எல்லாரையும் எங்கே வைத்திருக்கிறார்? உன்னதத்திலே வைத்திருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு கிருபையோடு கிறிஸ்து நம்மை ஒன்றாக வைத்து ஒரே திருச்சபையாக ஒரே சரீரமாக நம்மை அவர் உன்னதத்தில் வைத்திருக்க நாம் எப்படி நமக்குள்ள பிரிவினை பாராட்டலாம்? நாம் எப்படி ஒருவருக்கொருவர் நீ உயர்ந்தவன் என்றும் நான் தாழ்ந்தவன் என்றும் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவித்து தான் அதன் மூலமாகத்தான் இந்த ஒப்புரவாக்குதலை கொண்டு வர முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட சாதியை சுட்டி காட்டி அதை பேசி இந்த விதமான ஒரு பிரிவினை இப்படி பேசுறதன் மூலமாக கிறிஸ்தவத்திற்குள்ளாக எந்த விதத்திலேயும் நாம் ஒற்றுமையை கொண்டு வர முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். இதை அகத்தியன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் இப்படி நினைக்கிறேங்க, வேதாகம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் அவர் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டார். அவர் அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுருப்பார். அதாவது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதைத்தான் இம்போஸ் பண்ணுவாரே தவிர நாம் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலும் அவரிடத்துல எந்த விதமான ஒரு ஏற்புத்தன்மையும் இருக்காது. இது அவரிடத்துல நான் பேசின காலகட்டங்கள்லேருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை. அதாவது ஒரு நபர் ஒரு ஊழியர் அப்படிங்கிறவர் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிற ஒருத்தர் பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்யக்கூடிய ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு வாஞ்சையை கொடுத்துருக்கிறாருங்க, கர்த்தரால் எல்லாம் முடியும், ஆண்டவர் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்களே தவிர நான் தான் செய்ய முடியும், என்னால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். பாரு, யார் என்னை தவிர வேறு யார் தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசுகிறா? இப்படி பேசுவது அவர் அதை செய்ய விரும்புகிறார், நான் செய்வேன் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர கிறிஸ்து அதை செய்வார். எந்த ஒரு ஊழியக்காரனும் உண்மையான ஊழியக்காரன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஊழியக்காரன் கிறிஸ்து அதை செய்வாருங்க. கிறிஸ்து அவரால் கூடாத காரியம் ஏதாவது உண்டா? அவர் செய்வார். இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர நான் செஞ்சிருவேன், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படிங்கிறது மிக தவறானது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பல நபர்கள் கண்மூடித்தனமாக அகத்தியன் அவர்களையும் கூட பின்பற்றக்கூடியதாக இருக்கிறாங்க. ஒருவேளை அகத்தியன் அவருக்கு ஒருவேளை அதிர்ச்சியாக இருக்கலாம், ஜெஸ்வின் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பட் இதுதான் உண்மை. இது நான் மட்டும் என்னுடைய பார்வையை மட்டும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லலை. நான் பேசி உங்களை பற்றி பல நபர்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய பார்வைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இதை பற்றி பேசுகிறேன். உங்களை பின்பற்ற நபர்களுடைய பார்வைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இதை பேசுகிறேன். ஆனால் ஒரு சைடில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் நம்ம பேச முடியாது. நடுநிலையோடு பேசணும் அப்படிங்கும்போது ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பேச தான் செய்யணும். கண்மூடித்தனமாக ஒரு சைடை மட்டும் நம்ம குறை சொல்கிறது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது. அதனால் நான் இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக கன்க்ளூட் பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னா, முதலாவது சிஎஸ்ஐ திருச்சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஜாதியை அப்படிங்கிற விஷயம் இருக்கதாகவே நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளே ஜாதி கிடையாதுங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளே மட்டும் இல்லைங்க, பிறப்பாலேயே ஜாதி கிடையாது. ஓகேவா? ஏன்னா பவுலோ அல்லது அப்போஸ்தலர்கள் பேசும்போது அவங்க ஜாதி பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஜாதி அப்படிங்கிற விஷயம் கிடையாது, அங்கேயே கிடையாது. இது நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனை. அதுவும் நம்ம நாட்டில் எந்த விதமான அறிவியல் ஆதாரமும் இல்லாமல் இருந்த பிரச்சனை. பிறப்பால் இருக்கக்கூடிய பிரிவினையே தப்பு. அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய பிரிவினைகள், பிறப்பால், படிப்பால், பணத்தால், இப்படி இருக்கக்கூடிய பிரிவினையே கிறிஸ்தவத்துக்குள்ளே தப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லாத ஒரு பிரச்சனை, இல்லாத ஒரு பிரிவினை, எங்கேருந்தோ என்ன சொல்கிறது, ஒரு மாய மந்திரமாக ஒரு இது, அறிவியல் எந்த ஒரு அறிவியல் ஆதாரம் இல்லாத ஒரு பிரிவினை. இது மிக மிக தவறானது. இதை கிறிஸ்தவ திருச்சபை, முக்கியமாக சிஎஸ்ஐ திருச்சபை இதை அட்ரஸ் பண்ணணும். நம்ம டக்கர்மால்புரத்தில் இருக்கக்கூடிய 2 சர்ச்சு இல்லையா, இந்த மாதிரி பல இடங்களில் ரெண்டு சர்ச்சாக ஜாதி ரீதியாக பிரிஞ்சு இருக்கிறதுல அதை அட்ரஸ் பண்ணணும். அது மிக மிக கிறிஸ்தவத்துக்கு இழிவு. அது ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகிறார் அகத்தியன், அங்கே 2 சர்ச்சாக இருக்குது, இங்கே 2 சர்ச்சாக இருக்காங்க. இருக்கா இல்லையா? கிறிஸ்தவ நாடார்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் சொல்லுங்கள், இருக்கா இல்லையா? அது கிறிஸ்தவத்திற்கு இழுக்கா இல்லையா? ஒரு ஜாதிக்கு ஒரு திருச்சபை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறது அது நற்செய்தி அடிப்படையிலானதா? அப்போது இப்போ இருக்கிற பேரையார் அவர்கள் தயவுசெய்து இந்த மாதிரி துண்டு துண்டாக அந்த மாதிரி சாதி ரீதியாக ஆங்காங்கே திருச்சபைகள் பிரிஞ்சிருக்குமானா அதை சரி பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை யாரும் அட்ரஸ் பண்ணாமலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அட்ரஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பின்ன பேசாமல் சாதியை நம்பக்கூடியவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு திருச்சபையும், சாதியை நம்பாதவங்களுக்குன்னு சொல்லி ஒரு திருச்சபையுமா தயவு செய்து பிரிச்சிருங்க. எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சாதியை நம்பக்கூடிய ஆட்கள்லாம் அந்த சர்ச்சுக்கு போங்கப்பா,
சாதியை நம்பக்கூடிய சிஎஸ்ஐ, சாதியை நம்பாத சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்கேன். பிரச்சனை முடிஞ்சது. கோவத்தில் தான் சொல்கிறேன். அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? 1. 2வது, அகத்தியன் அவர்களை பின்பற்றக்கூடிய நபர்களும் அவர் வேதாகம பூர்வமாக அதை செயல்படுத்தலை. அது ஒரு மாதிரி தூண்டி விட்டும், ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக பேசியும், இந்த சிண்டு முடிஞ்சு விடுற வேலைன்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான காரியங்களை தான் அவர் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாரு. அது ஹெல்த்தியானது கிடையாது. அதனால் தயவுசெய்து அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய நபர்கள் சாதியை சரி பண்ணணுமா, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த விதமான பாகுபாடும் பாராட்டாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய திருச்சபையில் நீங்கள் எந்த விதமான பாகுபாடும் பாராட்டாமல் சாதிய உணர்வுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எல்லா இடங்களில் இருக்கிற விசுவாசிகள் இப்படி நடந்து கொண்டாலே போதும், பிரச்சனை சரியாயிடும். அதுக்கு நற்செய்தினா என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு சரியாக தெரியணும். அதனால் இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு கொஞ்சம் பெரிய லென்த்தியான வீடியோ தான் போயிடுச்சு. ஆனாலும் கேட்டவங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா, இன்னும் பல நபர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஒருவேளை பல நபர்களுக்கு போய் சேரும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.